சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. எத்தனையோ புயலை நம்ம கடந்து வந்திருக்கோங்க. ஆனாலும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அது அடங்குச்சா இல்லையா? நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே. Hey all, this is Nithya. Welcome back to Bible with Nithya's Lifestyle. இன்னைக்கு Sunday வந்து நம்ம சர்ச் போகிறதுக்கு முன்னால என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கும், அந்த ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி நீட்டா பண்ணி வச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த டைம்ல வந்து ரொம்ப லேசியா இருந்தோம்னா ரொம்ப இன்னும் வந்துட்டு பெரிய நமக்கு கஷ்டங்கள் தான் வரும். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஜீசஸ் சொல்லியிருக்காங்க, சண்டே வந்து கண்டிப்பா சர்ச்சில் வந்து ஆராதிக்கணும், சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அந்த நேரத்துல போகிறதுக்கு வீட்டில் அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணி வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பார்க்கும்போது கிடைக்கலாம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வேலை பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுறதுங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிச்சன் ஒர்க்கு. இனி மார்னிங் கிச்சன் ஒர்க்ஸ் பார்க்கலாம். கிச்சன் வந்து எப்போவுமே எனக்கு இப்படி நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால ஈவினிங் நைட்டே என்ன பண்ணுவேன்னா நீட் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் வந்து அப்போ தான் ஒரு நம்ம ஒர்க் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து எல்லா ஒர்க்ஸையும் பண்ணுறதுக்காக நைட்டே நீட் பண்ணி வச்சுருவேன். அப்புறமா இட்லி மாவு, இட்லியும் நேற்றுக்கே வந்து அரைச்சி வச்சிட்டேன். ஸோ இட்லிக்கு ஊற்றியாச்சு. அடுத்த ஆஃப்டர்நூன் ரைஸும் மார்னிங்கே வச்சுருவேன். நைட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் தானே. ஸோ அதே மாதிரி இது வடிக்க தான் செய்வேனே தவிர குக்கரில் வைக்க மாட்டேன். ஏதாவது சம்டைம் தான் வைப்பேன். அப்புறமா சிக்கன் இன்னைக்கு. ஸோ சிக்கனும் வெந்துட்டு இருக்கு. ஸோ நானும் ரெடி ஆயாச்சு, ஷாலோமும் ரெடி ஆகிட்டான், அவங்க அப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும். ஆனால் எல்லா வேலைகளும் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள், ஃப்ரை பண்ணுறது, ரசம் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள் இருக்கும். ஓகே, வாங்க சர்ச்சுக்கு போகலாம். ஓகேவா? இருந்துகிட்டே இருந்தவங்க சார் உள்ளே இருக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு வெளியே வந்துருந்தான். இங்கே பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்காங்களா, அதை கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சும் முடிஞ்சுது. அப்புறம் நல்ல மழை வர பெஞ்சுது. வீட்டுக்கும் வந்தாச்சு. மழை பெஞ்சதுனால அந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட். என்னோட சேனலில் வந்து இன்னும் க்ரோ அப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோஸில் இருந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், வாய்ஸ் கேட்காமல் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பா.